தேவனாகிய யெகோவாவுக்கு ஸ்தோத்திரம். ஷலோம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வருவதற்கு நன்றி. போன வீடியோவில் நம்ம ரகசிய வருகை குறித்து நம்ம பார்த்தோம். அதில் அந்தி கிறிஸ்துவை தடை செய்கிறவனை குறித்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வீடியோ போட முடியல, என்னை மன்னிச்சிருங்க. இன்றைக்கி நம்ம அதை தடை செய்கிறவனை குறித்து நம்ம பார்த்துடலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள் வரையில் இந்த தடை செய்கிறவனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார். இந்த அவன் எழுதியிருக்கிறது யாருன்னா அந்தி கிறிஸ்து. இதற்கு முந்தைய வசனங்கள் நம்ம வாசித்தோம்னா அந்தி கிறிஸ்து நம்ம பற்றி தெளிவாக தெரியும். சரிங்களா? அப்போ அந்தி கிறிஸ்துவின் வருகையை தடை செய்கிறது யார் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் அநேக கருத்துகள், அநேக போதனைகள் இருக்குது. இன்றைக்கி நான் 2 கருத்துக்களை நான் சொல்லலான் இருக்கிறேன். முதல் காரியம், இந்த தடை செய்கிறவன் சபைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன் நிறைய பேர் இந்த தடை செய்கிறவன் சபைன்னு சொல்கிறாங்கன்னா, இவங்க எல்லாருமே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்பதாக இருக்கிற ரகசிய வருகையை நம்புகிறாங்க. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும், அது ரகசிய வருகை அப்படின்னு நினைக்கிறதுனால தடை செய்கிறது சபைன்னு சொல்கிறாங்க. அந்தி கிறிஸ்து இந்த முழு உலகத்தையுமே ஆட்சி செய்ய போகிறான். அவனை இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய சபை தடை செய்து கொண்டிருக்கிறது. அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது அவன் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய தொடங்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்பதாக இதே 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற 2, 3, 4 வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவான காரியங்கள் நம்ம விளங்கி கொள்ளலாம். 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாக தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அதாவது கிறிஸ்துவினுடைய நாள் பாவ மனுஷனாகிய கேட்டின் மகன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராதாம். கிறிஸ்துவினுடைய நாள் என்பது சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாள். கிறிஸ்து வானத்திற்கு வந்து தம்முடைய மனவாட்டியாகிய சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாள் எப்போ வராதான்? கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் அந்தி கிறிஸ்து வெளிப்படாமல் அந்த நாள் வராதான். அப்போ அந்தி கிறிஸ்து வெளிப்படணும், இந்த முழு உலகத்தையுமே ஆட்சி செய்யணும், பிறகு தான் கிறிஸ்துவினுடைய நாள் வரும்னு இங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அந்த அந்தி கிறிஸ்து எப்படி இருப்பான்னு நம்ம பார்க்கணும்னா 4ஆம் வசனத்தில் வாசித்தா, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். தெளிவாக அங்கே எழுதப்பட்டிருக்கு. அந்தி கிறிஸ்து தன்னைத்தான் தேவனாக காண்பிப்பான். அவன் வராமல் கிறிஸ்துவினுடைய நாள் வராது. சரிங்களா? அப்போ இந்த வசனத்தை நம்ம முழுமையாக நம்பணும், இது விசுவாசிக்கிறோம். சரி, கிறிஸ்துவினுடைய நாள் அந்தி கிறிஸ்து வராமல் வராது. அப்போ சபை தடை செய்கிறவனாக இருக்க முடியாது, நம்ம விசுவாசிக்கணும். அடுத்த கேள்வி, அப்போ தடை செய்கிறவன் யார்? 2வது காரியம், இந்த தடை செய்கிறவன் யார் என்று சில பேர் சொல்கிறாங்கன்னா ஆவியானவர் என்று சில பேர் சொல்கிறாங்க. ஏன் ஆவியானவராகவும் இருக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன்னா, யவுஷா உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பின்னு வாக்கு கொடுத்துருக்கிறார். அவர் எப்படி நம்மோடு கூட இருக்கிறார்? தம்முடைய ஆவியின் மூலியமாக நம்மோடு கூட இருக்கிறார், இப்போவும் இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தும் நம்மோடு கூட இருப்பார். அதனால் ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார். 1வது விஷயம். உபத்திரவ காலத்திலும் ரட்சிக்கப்படுகிறவர்களும் இரத்த சாட்சியாக மரிக்கிறவர்களும் இருப்பாங்க. இப்போ உபத்திரவ காலத்தில் ஆவியானவருடைய உதவி அன்றி எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? அதே மாதிரி விசுவாசிகள் இரத்த சாட்சியாக மரிக்கிறவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆவியானவருடைய பலன் கண்டிப்பாக வேண்டும். ஆவியானவருடைய பலன் இல்லாமல் இரத்த சாட்சியாக மரிப்பது முடியாத காரியம், சாட்சியாக இருப்பதும் முடியாத காரியம். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் அவனுக்கு எதிர்த்து போராடுவது ஆவியானவருடைய பலத்தினாலே மட்டுமே முடியும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 11, 12ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். அன்றியும் ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துரைத்தனத்தார்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும்
முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி எண்ணத்தை மாறுத்தரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். அதாவது ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துறைத்தனத்தார்களுக்கும்னா அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு முன்பதாக விசுவாசிகளை கொண்டு போய் நிறுத்தும்போது என்ன சொல்லணும்னு புலம்பாமல் பயப்படாமல் இருக்கணும். ஏன்னா ஆவியானவர் உங்களிடத்திலிருந்து பேசுவார்னு யவுஷா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அடுத்த வசனம் நான் வாசிக்கிறேன். தானியேல் 11ஆம் அதிகாரம் 32-33 வசனங்கள். உடன்படிக்கைக்கு துரோகிகளாக இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். ஜனங்களில் அறிவாளிகள் அநேகருக்கு அறிவை உணர்த்துவார்கள். அநேக நாள் மட்டும் பட்டயத்தினாலும் அக்கினினாலும் சிறையிருப்பினாலும் கொள்ளையினாலும் விழுவார்கள். சரிங்களா? அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், உடன்படிக்கைக்கு துரோகிகளாக இருக்கிறவர்கள், உடன்படிக்கைக்கு பங்காளிகளாக இல்லாதவர்கள், அவிசுவாசிகள், புறஜாதிகள், இவங்க எல்லாரையும் இச்சகமாய் பேசி நயவஞ்சகமாய் பேசி அவங்களை ஏமாற்றி கள்ள மார்க்கத்தாராய் மாற்றிடுவானா. யார்? அந்தி கிறிஸ்து. தானியேல் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் நம்ம வாசித்தோம்னா இதெல்லாமே கடைசி காலங்களில் நடக்கிற யுத்தங்களை குறித்தும் போராட்டங்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்குது. இந்த நேரத்தில் இந்த உபத்திரவ காலத்தில் சில ஜனங்கள் ஞானமாய் நிதானித்து என்ன நடக்குதுன்ற காரியங்களை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க, அறிவை உணர்த்துவாங்க. அவங்க இந்த புரியாத ஜனங்களுக்கு இதெல்லாமே வேதத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இதெல்லாமே நிறைவேறி கொண்டிருக்குதுன்னு உணர்த்துவார்கள். சரிங்களா? இது எல்லாமே தேவனுடைய ஆவியின் பலன் இல்லாமல் செய்ய முடியாது. அடுத்த வசனம் நான் வாசிக்கிறேன். சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பிறனவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிகிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். இப்போ பாருங்கள், இங்கே கடைசி காலத்தில் நடக்கிற போரை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இதே 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குவேன்னு சொல்கிறாரு. எருசலேமை சுற்றி அநேகர் போருக்கு வந்து நிற்பாங்க, அநேக நாடுகள் எதிர்த்து நிற்கும். இந்த நேரத்தில் யெகோவா என்ன தீர்க்க தரிசனமாக உரைச்சாருன்னா, நான் அந்நேரத்தில் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன்னு சொல்கிறார். அப்போ ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், எடுக்கப்படலை, ஊற்றப்படுகிறார். சரிங்களா? அப்போ இதெல்லாமே நம்ம பார்த்தோம்னா சபையும் தடை செய்கிறவனாக இருக்க முடியாது, பரிசுத்த ஆவியும் தடை செய்கிறவனாக இருக்க முடியாது. அப்போ வேறு யார் தான் தடை செய்கிறவன் நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னுடைய கருத்து நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் அப்படியே நம்பணும்னு அவசியம் இல்லை, டெஸ்ட் பண்ணி பாருங்கள். வேதத்தின்படி சரியான நிதானித்து பாருங்கள். ஆவிக்குரியவன் சகல காரியங்களும் நிதானிக்கிறான்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. என்னுடைய புரிதலின்படி இதை தடை செய்கிறவன் யார் என்றால் மிகாவேல் தூதன், பிரதான தூதன். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் நான் வாசிக்கிறேன். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். இங்கே பாருங்கள், மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அது வரைக்கும் உண்டாயிருக்காத ஆபத்து காலம், உபத்திரவ காலம் வரும். எப்போ? மிகாவேல் எழும்பும்போது வரும்னு போட்டிருக்கு. சரிங்களா? ஓகே, பாருங்கள், இது ஏன் கடைசி காலம்னு நான் சொல்கிறேன்னா, அடுத்த வசனம் நம்ம வாசித்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். பாருங்கள், நித்திய ஜீவனுக்கு எழுந்திருப்பார்கள்னா அது முதலாம் உயிர்த்தெழுதல், பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதல். அதன் பிறகு 2ஆம் உயிர்த்தெழுதல் இருக்குது. சரிங்களா? அப்போ இதெல்லாமே கடைசி காலத்தின் காரியங்கள்னு நமக்கு இங்கே புரியுது. ஆனால் இங்கே மிகாவேல் தூதன் எழும்புவான்னு எழுதியிருக்கு. இதற்கும் தடை செய்கிறவனுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வாசிக்கும் பொழுது அதோடைய மூல பாஷைகளுக்கு போகிறது சிறந்தது. நமக்கு தெரியும், தானியேல் புஸ்தகம் பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அப்போ தானியேல் புத்தகத்தை நம்ம எபிரேய மொழியில் என்ன எழுதியிருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இதற்கு நான் யூஸ் பண்ணுற ஒரு டூல் என்னதுன்னா ப்ளூ லெட்டர் பைபிள். நீங்கள் கூகுளுக்கு போய் ப்ளூ லெட்டர் பைபிளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் அந்த சர்ச் பண்ணுற இடத்துல எந்த வசனமானாலும் நீங்கள் அங்கே சர்ச் பண்ணலாம். நான் இப்போ தானியேல் 12ஆம் அதிகாரம் 1 வசனம்னு நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும் பொழுது அந்த தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிற எல்லா வசனங்களும்
வந்துடும். எல்லா வசனங்களும் வந்த பிறகு இந்த மேலே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்ட்ராங்னு ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்ட்ராங் ஐக்கானை நீங்கள் தட்டுனீங்கன்னா ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்பர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டாண்ட் அப் எலும்புவான்னு போட்டிருக்குல்ல, அந்த ஸ்டாண்ட் அப் ஸ்டாண்டர்ட்னு போட்டிருக்கேன். அந்த நம்பர் பாருங்கள், H5975. அந்த நம்பர் நான் கிளிக் பண்ண உடனே அம்மாட்னு காமிக்குது. அப்போ அந்த ஸ்டாண்ட் அப்க்கு எபிரேய பதம் அம்மாட். இந்த அம்மாட்டுக்கு உடைய பொருள் டு ஸ்டாண்ட், ரிமைன் அண்ட் டூ டேக் ஒன் ஸ்டாண்ட். அது மட்டும் இல்லை, டு ஸ்டாண்ட் ஸ்டில், ஸ்டாப் ஆல்சோ கூட இருக்குது. இந்த அம்மாட்ன்ற வார்த்தை முழு வேதத்துலேயுமே 497 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கு. 526 தடவை எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? ஓகே, எந்த ஒரு வசனத்துக்குமே ஒரு லா இருக்குது, லா ஆஃப் ஃபர்ஸ்ட் மென்ஷன். அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் வேதத்தில் எங்கே முதல்ல எழுதப்பட்டதுன்னு நம்ம பார்க்கணும். இந்த வசனம் முதல்ல எழுதப்பட்டது ஜெனசிஸ், ஆதியாகமத்தில் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதே அமாட்ர என்ற வார்த்தை ஹீ ஸ்டுட். சரிங்களா? ஸ்டுட் என்றால் நின்றார். சரிங்களா? இறந்த காலம், நின்றார். ஸ்டே 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஸ்டேன்னு போட்டிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம தானியேல் புஸ்தகத்தில் எத்தனை தடவை எழுதிருக்குன்னு பார்க்கலாம். தானியேல் புஸ்தகத்தில் 46 தடவை எழுதப்பட்டிருக்கு. தானியேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும் டு ஸ்டாண்ட் அப்படின்னு எழுதிருக்கு. 5ஆம் வசனத்தில் ஸ்டாண்ட் ஆல்சோ. அடுத்து 19ஆம் வசனத்துலேயும் ஸ்டுட். 19ஆம் வசனத்தில் ஸ்டுட். இப்போ நம்ம தானியேல் 12ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். மைக்கேல் ஸ்டாண்ட் அப். சரிங்களா? ஸ்டாண்டர்ட். ஓகே, அப்போ நமக்கு பார்த்தோம்னா அக்காலத்திலே மிகாவில் எலும்புவான், தமிழில் எலும்புவான்னு எழுதியிருக்கு. எலும்புவான்னா எழுந்தரிப்பான். ஆனால் நம்ம எபிரேய பதத்தில் பார்த்தோம்னா நிற்பான் அப்படி போட்டிருக்குது. நிற்பான்றதுக்கு 1வது நிற்பாங்க, 2வது அர்த்தம் என்னதுன்னா நிறுத்துவாங்க, ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு போட்டு. அப்போ இந்த 2 பதத்துக்கும் நம்ம எது பெஸ்ட்டாக சூட் ஆகுது, எது சிறந்ததாக எடுத்துக்கொள்ளப்படலாம் நம்ம பார்க்க முடியாது. எலும்புவான் சரியாக வருதா இல்லை நிறுத்துவான்றது சரியாக வருதா நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ இங்கே நம்ம நிறுத்துவான் என்பது தான் சரியாக வருது. அப்போ மிகாவேல் தூதன் அக்காலத்திலே நிறுத்துவான். எதை நிறுத்துவான்னா, இதுவரைக்கும் எருசலேமை இஸ்ரவேலை பாதுகாத்து வந்த மிகாவேல் தூதன் நிறுத்துவார். எதை நிறுத்துவார்? பாதுகாப்பதை நிறுத்தி. நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது அவர் வானத்துக்கு சென்று தன்னுடைய சேனையோடு கூட வலுசர்பத்தோடும் அவனுடைய சேனையோடும் யுத்தம் பண்ணுகிறார். அந்த யுத்தத்தில் வலுசர்பம் தோற்கடிக்கப்பட்டு பூமியிலே கீழே தள்ளப்படுகிறது. பூமியிலே கீழே தள்ளப்பட்ட வலுசர்பம் தன்னுடைய முழு சத்துவத்தையும் அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுத்து ஆட்சி செய்ய வருகிறது. இந்த கீழே விழு தள்ளப்பட்ட வலுசர்பம் முதலாவது இஸ்திரியுடனும் இஸ்திரியினுடைய சந்ததியாருடனும் யுத்தம் பண்ண போகிறது. அந்த சந்ததி யாருன்னா, அங்கே 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. இந்த சந்ததி தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்கள். சரிங்களா? நம்ம 2மே இருக்கணும். கற்பனைகளையும் செய்யணும், யெகோவாவின் மீது விசுவாசமும் இருக்கணும். இவங்க தான் உடன்படிக்கையின் சந்ததி. யூத மார்க்கத்தார்கள் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறார்கள், ஆனால் யெகோவாவின் மீது விசுவாசம் வைக்கவில்லை. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் யெகோவாவின் மீது விசுவாசம் வைத்திருக்கிறார்கள், ஆனால் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது இல்லை. 2மே வேண்டும். இவங்க தான் இஸ்திரியினுடைய சந்ததி என்றும் உடன்படிக்கையின் சந்ததி என்றும் வேதத்தில் இங்கே எழுதப்பட்டிருக்கு. இவங்களுக்கு எதிராகத்தான் வலுசர்பம் சாத்தான் யுத்தம் பண்ண வருகிறான். சாத்தான் யுத்தம் பண்ண வருகிறான்னா அவங்க சரியான சந்ததி, அவங்க சரியான வழியில் தான் இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இதுவரைக்கும் மிகாவேல் தூதன் பாதுகாத்து வந்தார். அவங்க நிறுத்துவாங்க, நிறுத்தின உடனே உபத்திரவ காலம் வருகிறது நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா? இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, அப்போ அடுத்த கேள்வி நம்ம பார்த்தோம்னா, அந்திகிறிஸ்துவின் ஆட்சியை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை, உபத்திரத்துக்குள்ளாக நம்ம கடந்து போவதும் இல்லை, நம்ம ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்குறாங்க. ரகசிய வருகை என்பது இல்லை. நம்ம உபத்திரவ காலத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகணும்னு தெளிவாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா உபத்திரவம் வேறு, தேவனுடைய கோபாக்கினி வேறு. தேவனுடைய கோபாக்கனில் தான் நம்ம இருக்க மாட்டோம். சபை தேவனுடைய கோபாக்கனை முன்பதாக தான் எடுத்துக்கொள்ளப்படும். 7வது எக்காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். தேவனுடைய கோபாக்கனை அடுத்து 7 கோபக்கலசங்கள் வரும். அப்படி நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த உபத்திரத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகணுமே, எப்படி அந்திகிறிஸ்து சித்திரவதை பண்ணுவானே, விசுவாசிகளை அவன் கொல்லுவானே, எப்படி நம்ம தப்பிக்கிறதுன்னு நம்ம
பயப்பட தேவையில்லை. தேவன் ஒரு அருமையான திட்டத்தை வைத்திருக்கிறாரு. அதுதான் கிரேட் எக்ஸடஸ், செகண்ட் எக்ஸடஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். தமிழில் சொன்னோம்னா 2வது யாத்திரை. யாத்திராக புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது தேவன் அவருடைய ஜனங்களாகி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு கூட்டு போகிறாரு. எப்படி கூட்டு போகிறாருன்னா, மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் பாதுகாத்து அவங்களை போஷித்து அவங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அதே மாதிரி 2வது யாத்திரை நடக்கும், செகண்ட் டைம் நடக்கும். இப்போ ஜனங்கள் எகிப்திலிருந்து அல்ல, எல்லா தேசங்களிலிருந்தும், வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் எல்லா தேசங்களிலிருந்தும் பாபிலோனை விட்டு வெளியாவாங்க. பாபிலோன் மகாவேசி அப்படி நம்ம வெளிப்படுத்த விசேஷத்தை நம்ம வாசிக்கிறோமே, அவளை விட்டு வெளியே வான்னு தேவதூதன் சொல்கிறாரு பாருங்க. அப்போ அவளை விட்டு வெளியே வந்து நம்ம அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம போகிறோம். இது ஒரு பெரிய கேதரிங், இது ஒரு பெரிய ஒரு ஒன்று கூடுதல். அவருடைய ஜனங்கள், அவருடைய உடன்படிக்கை கீழ்ப்பழுகிற ஜனங்கள் ஒன்று கூடுவாங்க. அதை பார்த்து நிறைய புறஜாதிகளும் சேர்ந்து வருவாங்க. இது ஒரு பெரிய ஒரு அடையாளம், பெரிய ஒரு அதிசயம். இந்த ஒரு ஜேர்னியை தான் ஆண்டவர் இப்போ வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சரிங்களா? நம்ம மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நிறைய பேர் கிரேட் எக்ஸடஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டைமிங் அது ஒரு பிரயாணம், அந்த டைமிங்கை விட்டுவிடக்கூடாது. ஆண்டவருடைய நியமத்தின்படி அந்த நேரத்தில், சரியான நேரத்தில் எல்லாருமே ஒரே நேரத்தில் புறப்பட்டு செல்லுவோம். அது ஒரு பிரயாணம். இந்த பிரயாணத்தை குறித்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த பிரயாணத்தை குறித்து, இந்த கிரேட்டர் எக்ஸடஸை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த காரியத்தை குறித்து நீங்கள் செக் பண்ணுங்கள், ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள். இதை குறித்து நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய காரியங்களை இப்போ பேசலாம். இதை குறித்து பேசும்பொழுது, இதை குறித்து ஆண்டு வெளிப்படுத்தும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆண்டு இப்படி ஒரு மகிமையான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். நம்ம இதுக்கான இந்த காரியங்களை நம்ம இன்னும் நிறைய படித்து புரிந்து கொண்டு ஆயத்தங்களை செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ரகசிய வருகை விசுவாசிக்கிறவங்க ஆயத்தங்களை செய்ய தேவையில்லை. அதாவது அவங்க பரிசுத்தமாய் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஃபிசிக்கலாக உலகப்பரமான காரியங்கள் செய்ய தேவையில்லை. அதாவது உலகப்பரமான காரியங்களை ஃபிசிக்கலாக சில ஆயத்தங்கள் செய்ய தேவையில்லை. ஆனால் ரகசிய வருகை இல்லை, உபத்திரத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகணும்னு ஒரு காரியம் வரும் பொழுது என்னென்ன நடக்க போகுது, நம்ம என்னென்ன செய்யணும் என்ற காரியங்கள் நிறையா இருக்குது. இது ஒரு பெரிய டாபிக். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நகர்ந்து போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை குறித்து நம்ம படித்து ஆராய்ச்சி நம்ம செல்லலாம். எனக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். இதை குறித்து இன்னும் நிறைய காரியங்களை புரிந்து கொள்ளணும் என்ற காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தணும். ஜெபம் பண்ணுங்கள். யெகோவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இருந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஷலோம்.